வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இப்போ சவுத் அமெரிக்கால எக்வடார்ல தான் இருக்கோம். வாங்க இந்த சிட்டிக்குள்ளார ரைட் போய்க்கிட்டே அப்படியே நண்பர்கிட்ட வந்து பேசுவோம். இவரும் கொஞ்சம் 4 வருஷமா எக்வடார்ல தான் வந்து இருக்காரு. இவரும் தமிழர் தான். சரி வாங்க பேசுவோம். ஹாய் ப்ரோ, நான் வந்து தமிழ் தான். நான் ஏதோ எனக்கு ஃப்ரீலான்சிங்கிறதுனால ஒர்க்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து சென்னை தான். ஸோ எனக்கு ஒர்க்கு வந்து ஃப்ரீலான்சிங் தான். நான் வந்து சர்வே ஃப்ரீலான்சராக இருக்கேன். ஸோ அண்டு இன்டீரியர் கன்சல்டன்ட் மாரி அப்பப்போ இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு அந்த டிசைனிங் பண்ணி கொடுப்பேன் கம்பெனிங்களுக்கு, இங்கே உள்ள ஈக்குவடோரிங் கம்பெனிங்களுக்கு. ஓகே. இங்கே நீங்கள் ஈக்குவடாருக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி வந்தீங்களா, இல்லை நீங்களா இண்டிவிஜுவலாக வந்தீங்களா? ஆக்சுவலாக நான் கம்பெனின்ட்டு வந்ததுன்னு பார்த்தா ஒர்க் பேசிக்ஸ்க்காக தான் நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்தது. டிக்கெட் எல்லாமே போட்டு நானே இண்டிவிஜுவலாக தான் வந்தேன். ஓகே. ஸோ இங்கே நிறைய இந்தியன்ஸு தமிழ்காரங்களாம் இருக்காங்களா இந்த ஈக்குவடாரில்? இல்லை குவைக்கில் மற்ற யாரும் நிறைய பாப்புலேஷன் வந்து இருக்காங்களா? இங்கே இந்தியன் பாப்புலேஷன்ட்டு சொல்ல போனீங்க எக்ஸாக்டாக டேட்டா படி பார்த்தீங்கன்னா 350 450 அந்த ரேஞ்சு தான் இருப்பாங்க. டோட்டல் ஈக்குவடாரில் உள்ள இந்தியன்ஸோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கொலம்பியன் எம்பசியை வச்சு கன்சல்ட் பண்ணி பார்த்தோன்னா 350 450 மாதிரி தான் இருப்பாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புளுங்கிறத விட உங்களுக்கு வந்து அதிகமாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இங்கே பஞ்சாபிஸ், குஜராத்திஸ், மும்பைலேருந்து, ஸோ அந்தமாரி ஹிந்தி பேசுகிற பீப்புள்ஸ் தான் அதிகம். அதே சமயம் லிட்டில் பிட் ஆந்திரா பீப்புள்ஸ் அண்டு தமிழ் பீப்புள் இருக்காங்க. பட் ரொம்ப இல்லை. ஒரு 5க்கு 10க்கு ஒரு 5 பேர் 3 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். ஓ சரி. ஓகே. ஸோ இப்போ ஈக்குவடாருக்கு மற்றவங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஈக்குவடாருக்கு வரீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் நீங்களே போட்டு பண்ணுங்கள். இல்லைனா கம்பெனி மூலயமா வரீங்கன்னா இட்ஸ் பெட்டர். கம்பெனி மூலயமா வரதா இருந்தால் பெட்டர். பட் நீங்கள் 4 வருஷத்துக்கு கம்பெனிக்கு உழைச்சி கொட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இண்டிவிஜுவலாக நான் வரேன் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி, நீங்களே ஈக்குவடார் எம்பசி போயிட்டு விசா அப்ளை பண்ணி, நீங்களே ட்ரை பண்ணி, நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எதுவுமே இண்டிவிஜுவலாக நீங்களே ட்ரை பண்ணி வர்றது பெட்டர். பட் இங்கே சேலரி வேஜஸ்ன்னு பார்த்தா $450 உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 40,000 50,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ லேபர் ஒர்க்கு அந்த மாதிரி தான். ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் வந்து சர்வை பண்ணிடலாம் இங்கே. பட் இங்கே லோ காஸ்ட் ஆஃப் மெயின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈக்குவடாருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஆஃப் லிவிங், டாலர்ஸில் மணி யூஸ் பண்ணுறது, இதுதான் மெயின் பெனிஃபிட்டு ஈக்குவடாரில். லோ காஸ்ட் ஆஃப் லிவிங். உங்களுக்கு ஃபேமிலியோடு நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா சென்னையில் மினிமம் உங்களுக்கு 50,000 வேணும் சர்வை பண்ணுறது. இங்கே உங்களுக்கு $200 $300 இருந்தாலே போதும் உங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கு, உங்கள் சேலரி ரேஞ்சில் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ இண்டிவிஜுவலாக வீசா அப்ளை பண்ணோன்னா அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காமிக்கணுமா? இப்போ மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியன் எம்பசி வந்து தமிழ்நாட்டில், இது எக்வடார் எம்பசி வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடையாது, நியூ டெல்லியில் தான் வந்துருக்கு. ஸோ நியூ டெல்லிக்கு போய் தான் எடுக்கணுமா, இல்லை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஃபார் தட் பர்பஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஈக்குவடார் எம்பசி மும்பைலையும் இருக்குது, நியூ டெல்லிலையும் இருக்குது. ஸோ நீங்கள் மும்பையில் ட்ரை பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எம்பசி போயிட்டு அப்ளை பண்ணி மேபி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி நீடடு அண்டு மெயின் லாங்குவேஜ் நீடட். ஸ்பானிஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வேணும். ஸ்பானிஷு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இது இருந்தால் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பர்ஃபெக்ட். உங்களுக்கு நீங்கள் வந்து விசான்ட்டு போயிட்டு நீங்கள் டூரிஸ்ட் அப்ளை பண்ணலாம், ஒர்க் விசா அப்ளை பண்ணலாம். பெஸ்ட்டு நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பெட்டர் அது. ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து ஒர்க் விசா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து வந்துடுறாங்க. இப்போ இங்கேருந்து வந்துட்டு நிறைய பேர் US கனடாலாம் போகிறாங்களே, அந்த மாதிரி யாரையும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வந்தது இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா யூஎஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரி, அங்கே வந்து ஆல்ரெடி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து யூஎஸ் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. நான் ஈக்குவடாக தான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் நீங்கள் இங்கே வந்துட்டு இதுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே கேட்டுருவாங்க நீ என்ன பிளானோட வந்திருக்க, நீ இங்கேருந்து ஈக்குவடார்லேருந்து யூஎஸ் போறியா, இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எம்பசிலே என்னை வந்து கேட்டாங்க. ஸோ நான் வந்து என்னோடய பர்பஸ் வந்து ஈக்குவடார் தான், ஒன்லி விசிட் ஈக்குவடார் தான் அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் நான் இங்கே சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது பண்ணிகிட்டு இருக்கேன்.
இங்கேருந்து போகிற பீப்புள் இருக்காங்க, 100% இல்லீகலாக போகிறவங்களும் இருக்காங்க, விசா கிடச்சி போகிறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேட்டகிரி இன் யுவர் பாஸ்போர்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே எப்படி இப்போ இந்த சிட்டியெல்லாம் இங்கே டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்களே ஈக்குவடார் ஃபுல்லாமே, அது அப்படியே அங்கே சேஃப் தானா இல்லை இங்கே டேஞ்சரஸ் தானா இல்லை இங்கே வந்துட்டு எப்படி இங்கே வந்துட்டு கரப்ஷன்லாம் இங்கே இருக்கா? ஆக்சுவலி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இங்கே. அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் பந்தா பண்ணுறதுனால ஈவன் இங்கே கரப்ஷன் ரொம்ப அதிகம், மாஃபியா கேங்ஸும் ரொம்ப அதிகம். ஈவன் நீங்கள் இங்கே கரப்ஷன் பண்ண அவைசே நீங்கள் வந்து இங்கே பந்தா பண்ணாமல் கொஞ்சம் காரு போக்குவரத்து அந்தமாரி கொஞ்சம் கார் வாங்குறது, புது கார் வாங்குறது, அப்பப்போ கார் மாற்றுறது, ரிச்சாக காசு செலவு பண்ணுறது, அந்தமாரி பந்தா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து மாஃபியா கேங் கூட ஒரு ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஃப்ராங்காக ஒரு மாஃபியா கேங் பர்சனே என்கிட்ட சொன்னது தான், நாங்கள் இப்படி தான் டார்கெட் பண்ணுவோன்ட்டு. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து பழகுறது இது பண்ணுறதுலாம் கரெக்டாக நீங்கள் என்ன தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ நான் இருக்கிறது குவாய்க்கில்னு ஒரு சிட்டி, இங்கே வந்து மாஃபியா அதிகமாக உள்ளது தான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது கிடையாது. மேபி ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ப்ராப்ளம் வருது, பட் அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க வந்து மோஸ்ட்லி பந்தா பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. புது காரு, ஸோ புது பிஸ்னஸ்ஸு, ஸோ பணம் நிறையா செலவு பண்ணும்போது ஓகே இவங்கள்ட்ட பிஸ்னஸில் பணம் நிறையா புழங்குது. இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். இந்தியாவிலையும் இது உண்டு. என்ன கேட்டால் இந்தியாவிலையும், நார்த் இந்தியாவிலையும் உண்டு, சவுத் இந்தியாவிலையும் உண்டு. ஈவன் நானே இப்போ கூட ரீசெண்டாக பாலிமர் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈவன் ஒரு பேக்கரி ஓனரை வந்து பணம் கொடுன்னு சொல்லி ஒரு சின்ன 18 வயசு பையனும் என்னமோ கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தான். அது சிசிடிவி கேமரா வந்து பாலிமர் நியூஸில் போட்டான். அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இங்கேயும் அதே தான். ஓகே, இப்போ எந்த ஒரு கம்பெனி மூலிமா வராமல் ஒருத்தர் வந்து தனியாக இங்கே வந்து வராங்க, இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னா இங்கே என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க? இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனா இட்ஸ் டிபெண்ட் ஆன் உங்களை மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இங்கே பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வுட் பிஸ்னஸ்ஸு அண்டு ஃபார்மா பிஸ்னஸ்ஸு. அதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும். மினிமம் உங்களுக்கு 1.5 கோடி 2 கோடி அந்த மாதிரி வேணும். உங்களுக்கு நார்மலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பெட்டர் பிஸ்னஸ். நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போடுறதோட லோக்கல் ஈக்குவடோரியன்ஸ் ஃபுட்டு, இந்த ஊர் மக்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே சமயம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பேட்டை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஒரு டூரிஸ்ட் ஸ்பேஸு, ஒரு பீச் ஏரியா, ஒரு மலை பிரதேசம், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாரி நீங்கள் போகிறீங்களா இந்தியாவில், அந்த மாதிரி இங்கேயும் அதேமாரி பிளேசஸ்லாம் இருக்குது. குவைங்கா, லோஹா, ரியோபம்பா, சிம்பரோசோ, கோட்டபாக்சி, அந்த மாதிரி ஏரியாங்களில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ். நீங்கள் நார்மல் எல்லா இடத்துலையும் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறீங்க அப்படின்னா ஈக்குவடோர் ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். இல்லைனா மெக்சிகன், இதே மாதிரி லேட்டின் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் ப்ரிஃபர் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓ சரி, ஓகேங்க. ஸோ கடைசியாக வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே வரவங்க இண்டிவிஜுவலாக வரீங்க அப்படின்னா, இல்லை, உங்களுடைய அடுத்த பிளான் வந்து என்ன? நீங்கள் என்ன ஐடியாவில் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து ஈக்குவடோரியன் ரெஸ்டாரண்ட் பிளான் தான் என்னோடய பிளான். நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈக்குவடோரியன் ரெஸ்டாரண்ட் போடுறது தான் என்னோடய பிளான். ஸோ நாங்கள் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள் தோழரே. தேங்க்யூ ப்ரோ.